பேசல அப்படின்னு வருத்தம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. கூட்டாது வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கூட்டத்தில் இருக்காரு. இல்லை, அன்னைக்கு அவர் கூட்டணியில் இருக்கிறாரு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு உள்ள சூழ்நிலை அவங்க பேச்சுவார்த்தைக்கு அவர் வந்தது வேற விஷயம். அதுக்கப்புறம் ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போனாங்க. அதுக்கு பிறகு இதை வந்ததுனால இதை பேசி முடிச்சாங்க. அதனால ஏற்கனவே இருக்கிறார்கள், அதனால அவங்கள கூட்டணியில் பேசணுங்கிற அவசியம் இல்லை. இருவருமே கூட்டணியில் இருக்காங்க. இருக்கிறாங்க. அதிமுக உட்கட்சி பிரச்சனைகள் நிறைய பிரச்சனை போய்க்கு இந்த சமயத்துல நீங்க இபிஎஸ் தலைமையா தமிழகத்துல நான் இல்ல, அது நீதிமன்றத்தில் இருக்குது. இப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு இபிஎஸ் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்காங்க. அது முடிந்த பிறகு நம்ம அதை பத்தி பேசிக்கலாம். பாஜக இருக்கிற வரைக்கும் அதிமுகவிலே வாய்ப்புகள் இருக்குமா? அந்த மாதிரி பாஜகவுக்கு இந்த கட்சி இருந்தால் நாங்கள் கூட்டணி அப்படி நிலைப்பாடு. திருமாவளவன் என்னுடைய நண்பர் தான், எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் கூட்டணி பாஜக இல்லைங்கிறதும் அல்லது திமுக இருக்க போறாரா என்பதும் அவர் தானே முடிவு செய்ய வேண்டும். குறிப்பிட்ட கட்சிகள் இருந்தா நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு. அப்படி இல்லை, ஏதாவது ஒரு கட்சி இருக்கு. எத்தனை கட்சி இருக்கு தமிழ்நாட்டில்? திமுக இப்ப நாங்க எதிர்கட்சி ரெண்டு கூட்டணி தான் வரப்போகுது. அது ஓபிஎஸும் டிடிவியும் என்டிஏவில் தொடர்வதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். ஓபிஎஸ்ஸையும் டிடிவியையும் கூட்டணியில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கருத்து தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இல்லை, அவங்க ரெண்டு பேருமே என்டிஏல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதிமுக பாஜக கூட்டணியில இது எந்த அளவுக்கு எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறாங்க? ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை கூட்டணியில் சேர்க்க வாய்ப்பே இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவர்கள் இருவரும் என்டிஏவில் தொடர்வதாக நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்திருக்கிறார். செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் நத்தம் விஸ்வநாதனின் கருத்துக்களுக்கு பதில் கருத்து தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், இது குறித்த கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். தற்போது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இருவரும் என்டிஏ கூட்டணியில தொடர்கிறார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பான செய்தியை நாம் தற்போதுதான் சற்று முன்னர் தான் பார்த்தோம். தொடர்ச்சியாக அதிமுகவை பொறுத்த வரையிலே அவர்கள் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் வெளிப்படையாகவே அவர்கள் இந்த கட்சியிலே கூட்டணியிலே சேர்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று அவர் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் கருத்து தெரிவிக்கும் போது ஓபிஎஸ் டிடிவி இருவருமே எங்கள் கூட்டணியில் தொடர்கிறார்கள், தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது என்று குறிப்பிட்ட நத்தம் விஸ்வநாதனுடைய கருத்துக்கு பதில் கொடுக்கக்கூடிய வகையிலே தான் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய இந்த கருத்து அமைந்திருக்கின்றது. குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்க முடியாமல் போனது தனக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியதாக கருத்து தெரிவித்திருந்த நிலையில் அதற்கும் சேர்த்தே அவர் பதிலளித்திருக்கிறார். அடுத்த முறை அமித்ஷா அவர்கள் சென்னை வரும்போது நிச்சயமாக ஏற்பாடு செய்து அவரை பார்க்க வைத்து விடலாம், அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் நயினார் நாகேந்திரன் அவருடைய கருத்தை அதிமுக தலைமை அங்கீகரிக்குமா என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய சந்தேகமாக இருக்கிறது. இதுவரை எந்த இடத்திலும் அதிமுக தலைமை மட்டுமல்ல, அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ முன்னாள் அமைச்சர்களோ அல்லது முக்கிய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களோ யாருமே டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகிய இருவரையும் இந்த கூட்டணியில் இணைப்பது பற்றியோ என்டிஏ கூட்டணியில் அவர்கள் தொடர்வார்கள் என்பது பற்றியோ நேரடியாகவோ மறைமுகமாக கூட அவர்கள் யாரும் கருத்து சொல்லவில்லை. எனவே இவர்கள் தொடர் கருத்து அமைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.